இன்றைய தினம் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு முழுமையாக சீர்கெட்டு விட்டது. எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை அன்றாட நிகழ்வாக நடந்து கொண்டிருக்கிறது. வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இன்றைக்கு தமிழகம் கொலை மாநிலமாக மாறியுள்ளது வேதனை அளிக்கின்றது. அன்றாட சம்பவங்களாக இன்றைக்கு இந்த கொலைகள் நடந்த வண்ணம் உள்ளன. இதை நான் ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக, சட்டமன்றத்திலும் தெரிவித்திருக்கின்றேன். ஆனால் விடியா திமுக அரசு இன்றைக்கு காவல்துறை ஏவல்துறையாக வைத்திருக்கின்றது. காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கொடுத்து சட்ட ஒழுங்கை காக்க தவறிய அரசாங்கமாக இன்றைக்கு இருக்கின்றது. இனியாவது இந்த முதலமைச்சர் காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கொடுத்து இப்படி மக்களை ஆடுகளை வெட்டுவதைப் போல, கசாப்பு கடையில் ஆடுகளை வெட்டுவதைப் போல மனிதர்களை வெட்டுகின்ற நிலை மாற வேண்டும். எங்கே பார்த்தாலும் கஞ்சா விற்காத இடமே இல்லை. இந்த கஞ்சா போதையில் ஏற்படுகின்ற கொலைகள் தான் அதிகமாக பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு இந்த கொலையாளிகளை காவல்துறை பிடித்து விசாரிக்கின்ற பொழுது பெரும்பாலான கொலையாளிகள் இந்த கஞ்சா போதையில் ஈடுபட்டுறதான் தெரியுது. அதனால் இந்த விடியா திமுக அரசு இன்றைக்கு இரும்பு கரம் கொண்டு இந்த கஞ்சா விற்பனை தடுத்து நிறுத்த வேண்டும். வெளி மாநிலத்திலிருந்து தமிழகத்திற்கு கஞ்சா வருவதாக ஊடகத்திலேயும் பத்திரிகையிலும் செய்த செய்திகள் வந்த வண்ணம் உள்ளன. அதை தடுப்பதற்குண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது சர்வசாதாரணமாக இன்றைக்கு தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இது வன்மையாக கண்டிக்கிறோம். இன்றைக்கு பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, அரசியல்வாதிகளுக்கும் பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் நிலவுகிறது. இன்றைய தினம் தமிழகத்தில் திமுக மீது கடும் கோபத்தில் மக்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். மக்கள் விரோத ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு விட்டது. விலைவாசி உயர்ந்து விட்டது. எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை அதிகரித்து விட்டது. இன்றைக்கு மக்கள் மத்தியில் ஒரு வெறுப்புணர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. இதை மறைக்க நேற்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகம் போராட்டத்தை, மத்திய அரசின் மீது ஒரு போராட்டத்தை ஏற்படுத்தியது. இதுதான் உண்மை. தமிழ்நாட்டில் அரசியல்வாதிக்கும் பாதுகாப்பு இல்லை, பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. தினந்தோறும் கொலை நடக்காத நாளே இல்லை. இன்றைக்கு தமிழகம் ஒரு கொலை மாநிலமாக காட்சியளிக்கின்றது. இந்த திராவிட மாடல் ஆட்சியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் விவசாயிகளுக்கு பயனளிக்கக்கூடிய அற்புதமான திட்டம். சேலம் மாவட்டம் தலைவாசல் கூட்டு ரோட்டில் 1000 கோடியில் பிரம்மாண்டமான கால்நடை பூங்கா நாங்கள் கட்டி முடிச்சிருக்கிறோம். கட்டி முடிக்கப்பட்டு 3 ஆண்டு காலம் ஆகுது. இன்னும் திறக்காத பூட்டி வச்சிருக்கிறாங்க. 1000 கோடியில் கட்டப்பட்டது முழுக்க முழுக்க மாநில நிதி. அந்த ரிப்பனை கட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? கட்டப்படாத எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு குரல் கொடுத்துட்டு இருக்காரு. கட்டி முடிக்கப்பட்ட பிரம்மாண்டமான கால்நடை பூங்கா, ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா. இவ்வளோ பெரிய கால்நடை பூங்கா கிடையாது. 1050 ஏக்கரில் கட்டியிருக்கிறோம். அந்த திட்டத்தை துவக்கி வச்சிருந்தா அங்கே இருக்கிற அந்த கால்நடை மருத்துவக் கல்லூரி படிக்கின்ற மாணவர்கள் ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருப்பாங்க. அந்த ஆராய்ச்சியின் மூலமாக விவசாயிகள் பயன்பெற்றிருப்பாங்க. அதையெல்லாம் இந்த அரசு செயல்படுத்த மனமில்லை என்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசில் கொண்டு வந்த திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக அந்த திட்டத்தை முடக்கி வச்சிருக்கிறாங்க. ஆனால் எய்ம்ஸ் மருத்துவமனை எப்போ பார்த்தாலும் பேசிட்டு இருக்காரு. ஒரு செங்கலை தூக்கிட்டு இருக்காரு. பல லட்சம் செங்கலில் கட்டி பிடிக்கப்பட்ட அந்த கால்நடை பூங்காவை திறக்க வக்கில்லாத அரசாங்கம் தான் இந்த திமுக அரசாங்கம்.